मन्दवारे शतं दृढः भूतरोग अभिचारेभ्यः उच्यते महतः भयात् गुडूच्याः पर्वच्छिन्नाः पयो अक्ता जुहुयात् द्विजः एवं मृत्युञ्जयो होमः सर्वव्याधि विनाशनः. ஸோ இந்த ஆபிச்சார பிரயோகம் பற்றி தான் கேட்டுன்றார் நாரதர். கேட்டதுக்கு வேண்டி சொல்லிட்டு இருக்கார். ஆபிச்சாரத்தெல்லாம் எப்படி நீக்கிறது, ஆபிச்சார நோய் வந்தால் எப்படி பூத பிசாச்செல்லாம் பிடிச்சா எப்படி நீக்கிறது, அதுக்கு இந்த 1000 காயத்ரி ஒன்றொன்றையும் பால்லையோ தயிர்லையோ பஞ்சகவியத்திலோ முக்கி ஹோமம் பண்ணணும். அப்புறம் அந்த கலச தீர்த்தத்தை வைக்கணும், அந்த கலச தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணணும், எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வந்தார். அப்புறம் தானம் பண்ணணும், பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய தானம் கொடுக்கணும், பசுக்கள் எல்லாம் தானம் பண்ணணும் எல்லாம் சொன்னார். இப்போ அஸ்வத்தம் ஆலபியன்னு அஸ்வத்த மரத்துக்கு அடியில் மந்தவாரேன்னா மந்தன்னா சனி கிரகம். ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு வாரன்னு டே. ஸோ அந்த சனிக்கிழமை அன்னைக்கு அஸ்வத்த மரத்துக்கு கீழே சதம் துஜக ஜபேத் 100 காயத்ரி அதுக்கு அடியில் உட்காந்து ஜபிக்கணும். பூத ரோக ஆபிச்சாரேபியக, அபிச்சார நோய் பூதங்களால் பிடிக்கப்பட்ட அந்த பூத ரோகம், அதனால் வரக்கூடிய நோய், மகதோ பயாத், அதனால் ஏற்படக்கூடிய பயத்திலிருந்து முச்சியத்தை விடுபடுவார்கள். குடூச்சியாக பர்வச்சின்னாக, குடூச்சின்னு ஒரு மெடிக்கல் பிளான்ட், அது என்ன பிளான்ட்லாம் தெரியல நம்மளுக்கு, அது ஏதோ ரெட் கலரில் இருக்குமா, அது ஏதோ ஒரு க்ரீப்பர் தான் அது. ஸோ அதோடு சமித்து எடுக்கணும், அந்த குடூச்சியோட பிளான்ட்டோடு சமித்துக்களை கட் பண்ணி எடுக்கணும். பர்வன்னு சொன்னாலே அதோட அந்த கணுக்கள்னு அர்த்தம். ஸோ அந்த வெட்டி அந்த சமித்து உண்டாக்கி பயோ அக்தாக பாலில் முக்கி திஜகா ஜுகியாத் பிராமணன் அதை ஹோமம் பண்ணணும். ஏவம் இவ்வாறு மிருத்யுஞ்சய ஹோமக, இது மிருத்யுவே ஜெயிக்கக்கூடிய ஹோமம். இந்த மாதிரி பாலில் முக்கி அந்த குடூச்சி பிளான்ட்டை யாகம் பண்ணுறோச்சு, அது மிருத்யுவே ஜெயிக்கக்கூடிய ஹோமமாக சர்வவியாதி விநாசனக, எல்லா வியாதிகளையும் நீக்கக்கூடியது. जपेत अश्वत्थमालभ्य मन्दवारे शतं द्विजः भूत रोग अभिचारेभ्यः मुच्यते महतो भयात् गुडुच्याः पर्वविच्छिन्नाः पयो अक्ता जुहुयात् द्विजः एवं मृत्युञ्जयो होमः सर्वव्याधि विनाशनः. ஆபிச்சாரேபியக आम्रस्य जुहुयात् पत्रैः पयो अक्तैः ज्वरशान्तये वचाभिः पयसा अक्ताभिः क्षयं हुत्वा विनाशयेत्. मधुहृदय होमेन राजयक्ष्मा विनश्यति निवेद्य भास्कराय अन्नं पायसं होमपूर्वकं राजयक्ष्मा अभिभूतं च प्राशयेत् शान्तिम् आप्नुयात्. ஆம்ரஸ்ய பத்ரைஹி, மாமரம். ஸோ மாமர இலை, மாவிலையை வச்சு ஹோமம் பண்ணுறது, அதை பாலில் முக்கி பயோ அக்தைஹி ஜுவரசாந்தையே, ஜுவரத்தில் சாந்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னான்னா மாவிலையால் பாலில் முக்கி ஹோமம் பண்ணான். வச்சான வசம்பு. ஸோ வசம்பை பாலில் முக்கியோ அல்லது பாலில் முக்கி ஹுத்வா அதை அப்படி ஹோமம் பண்ணினா க்ஷயம் வினாசியது. க்ஷயரோகம்னு டிபி. ஸோ டிபி நோய் போயிடும். திருத்தயஹோமேன 3 மதுக்கள்னு சொல்லும்போது தேன், பால், தயிர், இது 3 சேர்ந்து மது திருத்தயம்னு பேர். ஸோ தேன், பால், தயிர் சேர்த்த அதில் முக்கி ஹோமம் பண்ணினால் ராஜயக்ஷ்மா வினசதி, ராஜயக்ஷ்மான கேன்சர். ஸோ கேன்சரும் போயிடும். இந்த மாதிரி 3 கலந்து அதில் அந்த வசம்ப முக்கி ஹோமம் பண்ணினா போயிடும். ஸோ பாயசம் ஹோமபூர்வகம். ஸோ பாயசத்தில் ஹோமத்தோடு கூடிய அந்த பாயசத்தை பண்ணி பாஸ்கராய அன்னம் நிவேத்தியா, அதுதான் ஹவிசு. ஸோ அந்த பாயசத்தை பண்ணி அதை பாஸ்கராய, யாருக்கு, சூரியனுக்கு. ஏன்னா சூரியன் எல்லா ரோகத்தையும் நீக்கக்கூடிய கடவுள். நம்ம இதை பழைய சூரிய சதகம் படிக்கிறோம். அப்படி தான் சக்கல நோய்களுக்கு ராத்திரியெல்லாம் அப்படியே ஷீர்ண கிராண அப்படின்னு மூச்சு முட்டிண்டு ராத்திரியெல்லாம் படுத்து நடக்கணும். சூரியனை பார்த்தோன்னே படக்கணும் எழுந்துருவாய். படுத்துற நோய் எல்லாமே ராத்திரி தான் படுத்தும். அதனால் சூரியனுக்கு அந்த அன்னத்தை நைவேத்தியம் பண்ணி ராஜயக்ஷ்மா அபிபூதம் ச, ராஜயக்ஷ்மத்தினால கேன்சர்னால் பாதிக்கப்பட்டவன் கூட பிராஷையே அவன் அதை சாப்பிடணும். அதை நிவேத்தியம் பண்ணி அதை சாப்பிடணும்.
சாந்தி மாப்னுயாத், அவனுக்கு கூட அமைதி கிடைக்கும். आम्रस्य जुहुयात् पत्रैः पयो अप्तैः ज्वरशान्तये वचाभिः पयसा अप्ताभिः क्षयं हुत्वा विनाशयेत् मधुधृतय होमेन राजयक्ष्मा विनश्यति निवेद्य भास्कराय अन्नं पायसं होमपूर्वकं राजयक्ष्मा अभिभूतं च प्राशयेत् शान्तिमाप्नुयात् लताः पर्वसु विच्छिद्य सोमस्य जुहुयाद्विजः सोमे सूर्येण संयुक्ते पयो अप्ताः क्षय शान्तये कुसुमैः शङ्खवृक्षस्य हुत्वा कुष्ठं विनाशयेत् अपस्मार विनाशः स्यात् अपामार्गस्य तण्डुलैः. ஓகே. ஸோ சோமஸ்ய லதாஹா, சோமக்கொடி, சோமலத்தை சோமலத்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சோமலத்தையில் அதோட பர்வசுனா அதோடைய கணுக்கள், அந்த சோமலத்தை அந்த க்ரீப்பரோட கணுக்களை வெட்டி கரெக்டாக விச்சித்யா அதை கட் பண்ணி ஜுஹியா துஜக அதை வச்சுண்டு ஹோமம் பண்ணினால் சோமே சூரியேன சம்யுக்தே, என்னைக்கு அமாவாசை என்னைக்கு பண்ணோம், சோமனும் சூரியனும் ஒரே லைனில் வரும்பொழுது, சந்திரனும் சூரியனும் ஒரு கோட்டில் வரும்பொழுது அமாவாசை அன்னைக்கு பயோ அக்தாகா எல்லாம் பாலில் முக்கி இந்த சோமலத்தையை நல்ல யாகம் பண்ணலாம். அப்போ க்ஷய சாந்தையே, க்ஷயரோகம் போயிடும், டிபி போயிடும். சங்க விருட்சஸ்ய குசுமைகி, சங்கு புஷ்பம். ஸோ சங்கு புஷ்பத்தை எடுத்து ஹோமம் பண்ணுறது குஷ்டம் விநாசம் ஏற்றுட்டார், குஷ்ட நோய் போய்விடும். சங்கு புஷ்பத்தை அப்படி பாலில் முக்கி நம்ம ஹோமம் பண்ணினானா குஷ்ட நோய் போய்விடும். அபஸ்மார விநாசக, அபஸ்மாரங்கிறது எபிலப்சி, அது என்ன வலிப்பு, காக்கா வலிப்பு. ஸோ அது நாசமாயிடு. எப்போது அபாமார்கஸ்ய, அபாமார்கன்னு அது என்னென்னா நாயுருவியோடு விதையா, அபாமார்கஸ்ய தண்டுலங்கிறது அந்த விதை. ஸோ நாயுருவியோட விதையை எடுத்து அதை வந்து ஹோமம் பண்ணும்போது அந்த எபிலப்சி நஷ்டமாயிடும், போயிடும். लता पर्वसु विच्छिद्य सोमस्य जुहुयाद्विजः सोमे सूर्येण संयुक्ते पयो अप्ताः क्षय शान्तये कुसुमैः शङ्खवृक्षस्य हुत्वा कुष्ठं विनाशयेत् अपस्मार विनाशः स्यात् अपामार्गस्य तण्डुलैः. राधे कृष्ण मैम, ஒரு நிமிஷம். क्षीरवृक्ष समित होमात् उन्मादः अपि विनश्यति औदुम्बर समित होमात् अतिमेहः क्षयं व्रजेत् प्रमेहं क्षमयेत् हुत्वा मधुना इक्षुरसेन वा मधुधृतय होमेन नयेत् शान्तिं मसूरिकाम्. அடுத்த ரெண்டு லைன் படிச்சிருங்க. ஓகே. कपिला सर्पिषा हुत्वा नयेत् शान्तिं मसूरिकाम् उदुम्बर भट अश्वत्थैः गोगज अश्व आमयं हरेत्. க்ஷீரவிருட்ச சமைத்து, க்ஷீரவிருட்சன்னா பார்த்துருக்கோம் நம்ம, ஆலமரம், அரச மரம், இலுப்ப மரம், இதெல்லாம் வந்து பால் வடியக்கூடிய மரம். அந்த மரங்களோடு அந்த சமைத்து எடுத்து ஹோமாத் அதை ஹோமம் பண்ணுறோச்சே. உன்மாதக அப்படி வினேஷதி, உன்மாதம்னா பைத்தியம் பிடிக்கிறது. ஸோ பைத்திய நோய் கூட விலகிடும், இதை வச்சு ஹோமம் பண்ணுறோச்சே பைத்தியமும் நீங்கிவிடும், வினஷ்யதி நாசமாயிடும். ஔதும்பர சமித்த, ஔதும்பரன்னு சொன்னோன்னா ஆலவிருட்சம், அரச மரம், ஆலமரம், இதெல்லாம் உதும்பர அப்படின்னு பேர். ஸோ அந்த சமித்துக்களை வச்சு ஹோமம் பண்ணுறோச்சே. அதிமேக, அதிமேகம்னா இந்த இது சிறுநீர் கழித்தல், அடிக்கடி பாத்ரூம் போகிறோம் இல்லையா, ஸோ அந்த நோய் நீங்கும். க்ஷயம் பிரஜேத்து, ஸோ அந்த மூத்திர நோய் நஷ்டமாயிடும். பிரமேகம் சமயேத் ஹுத்வா மதுனா இச்சுரசேனம், மதுனா தேன், தேனில் முக்கியோ அல்ல இச்சு ரசம் கரும்பு ஜூஸில் முக்கியோ ஹோமம் பண்ணுறோச்சே. எது பிரமேகம் சமயத்து, பிரமேகம்னு சொன்னால் டயபெட்டிஸு. ஸோ டயபெட்டிஸ் நோய் போகிறதுக்குன்னா இந்த இதை வந்து அந்த க்ஷீரவிருட்சத்தோட சமைத்து எடுத்து தேன்லேயோ கரும்பு ஜூஸ்லேயோ முக்கிய எடுத்து அதை ஹோமம் பண்ணணும். மது திரிதய ஹோமேன, மது திரிதயம்னா ஏற்கனவே சொல்லிருக்கோம் நம்ம, பால், தேன், தயிர், இது 3 கலந்தது மது திரிதயம். அதை முக்கிய ஹோமம் பண்ணுறோச்சே. மசூரிகாம் சாந்திம் நயேத்து, மசூரிக்கான மீசில்ஸ்,
அம்மை போடுறது இல்லையா குழந்தைகளுக்கு, சின்ன சின்ன அம்மைன்னு சொல்லுவாளே. ஸோ அந்த மீசில்ஸு சாந்திமாயிடும், அமைதியாயிடும், போயிடும். கபில சர்பிஷா, கபிலன்னு ஒரு பசு இருக்குல்ல, கபில பசுன்னு சொல்லுவாள், உயர் ரக பசு அது. அந்த கபில பசுவோட நெய்யை சர்பிஷா, சர்பிஷ்னா இந்த வெண்ணெய்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நெய், யாகத்துக்கு நெய் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம், வெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இந்த இடத்துல சர்பிஷ்னா நெய். ஸோ அந்த கபில பசுவோட நெய் எடுத்து அதில் ஹோமம் பண்ணும்போது மசூரிகாம் சாந்திம் நெய்யது. ஸோ இப்படியும் பண்ணலாம். மீசில்ஸ் நோய்க்கு ஒன்று மது திருத்தயத்தை எடுத்து அதை வச்சுட்டு இது பண்ணலாம், ஹோமம் பண்ணலாம். இல்லையா கபில பசுவோட நெய் எடுத்து நம்ம ஹோமம் பண்ணலாம். உதும்பர வட அஸ்வத்தைஹி. ஸோ அந்த பீப்பிள் ட்ரீ அல்லது ஆலமரம், அரச மரம், இதெல்லாம் அஸ்வத்த மரம். அஸ்வத்த மரங்கிறது அரச மரம். ஸோ கோ கஜ அஸ்வ ஆமயம் ஹரேத்து. ஸோ மிருகங்களுக்கு வருமே நோய், அந்த பசுக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய், கஜ யானைக்கு ஏற்படக்கூடிய நோய், அஸ்வ குதிரைக்கு வரக்கூடிய நோய், இதெல்லாமே ஆமயம்னா நோய். ஸோ இந்த நோய் எல்லாமே நீங்கிவிடும் இந்த உதும்பர வட்ட அஸ்வத்தைகி, இந்த பீப்பிள் ட்ரீயோட இதெல்லாம் வச்சு அதோடைய சமித்துக்களை வச்சு பண்ணுறோச்சே இந்த நோய், இந்த மிருகங்களுக்கு வரக்கூடிய நோய் நீங்கிவிடும். क्षीरवृक्षसमिद् होमात् उन्मादः अपि विनश्यति औदुम्बरसमिद् होमात् अतिमेहः क्षयं व्रजेत् प्रमेहं शमयेत् उक्त्वा मधुना इक्षुरसेन वा मधुत्रतय होमेन नयेत् शान्तिं मसूरिकां कपिलसर्पिषा उक्त्वा नयेत् शान्तिं मसूरिकाम् उदुम्बर वट अश्वत्थे गोगज अश्व आमयम हरेत. இதில் இன்னொரு அர்த்தமும் வருது. கோகஜ அஸ்வ ஆமயம்ங்கிறது அதுகளோட ஆமயம்னு சொல்லலாம், நோயின்னு சொல்லலாம். இல்லை, அவற்றால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆமயம், அந்த பசு முட்டிது அது மாதிரி எல்லாம் வரக்கூடிய அந்த நோய்களை கூட இது நீக்கும் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் அங்கே தோணிக்கிறது. சூப்பர். पिपीली मधुवल्मीके गृहे जाते शतं शतं शमी सद्भिः अन्नेन सर्पिषा जुहुयात् द्विजः तदुत्तं शान्तिम् आयाति शेषैः तत्र बलिं हरेत्. ஸோ வீட்டில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் எறும்பு புத்து கட்டிவிடுது. பிப்பீலி மதுவல்மீகன்னு சொன்னான்னா கரையான். ஸோ இப்போ கரையான்லாம் வந்தால் உடனே ஃபுல் வீட்டில் வந்துடும், பரவிடும் அது. ஸோ அந்த எறும்போ கரையானோ ஏதோ புத்தெல்லாம் கட்டிப்பிடுத்துன்னு சொன்னால் கிரகே ஜாத்தே வீட்டில் அப்படி ஏற்பட்டுருத்துனா சதம் சதம் ஷமி சமித்பிகி நல்ல நிறைய நூறாக வச்சுண்டு அந்த சமித்துக்களை வச்சுண்டு சர்பிஷா அன்னேன நெய்யால் செய்யப்பட்ட அந்த அன்னத்தை வச்சுண்டு இந்த சமித்தில் அந்த அன்னத்தை வச்சு இது பண்ணுவாள். சாதத்தில் கூட சொல்லுவாள், இந்த இது மேலே அந்த சமித்து மேலே அன்னத்தை கொஞ்சம் வைங்கோ வச்சு அந்த இதில் போடுங்கோமா. அதை மாதிரி அன்னத்தை வச்சுட்டு அந்த சமித்து மேலே த்விஜக ஜுகியாத்து ஒரு பிராமணன் ஹோமம் பண்ணணும். ததுத்தம் சாந்திமயாதி, அதாவது இந்த எறும்பினாலேயோ கரையானினாலேயோ ஏற்படக்கூடிய அந்த வீட்டுடைய அந்த கஷ்டம் சாந்திமாயாதி, அது அமைதி ஏற்படுவிடும். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய அந்த இதெல்லாம் வீட்டில் உள்ள தோஷங்கள்லாம் சாந்தி மாயாத்தி, சாந்தி அடையும். சேஷைகி தத்திர பலிம் கரையத்து. ஸோ மிச்சம் இருக்கிற சர்பிஷா அன்னம் இருக்கே, நெய்யால் செய்த சாதம், அந்த சாத்தை ஹவிஸாக யூஸ் பண்ணி பலிம் கரையத்து பூஜை செய்ய வேண்டும். पिपीली मधुवल्मीके गृहे जाते शतं शतं शमी समिद्भिः अन्नेन सर्पिषा जुहुयात् द्विजः तदुत्तं शान्तिमायाति शेषैः तत्र बलिं हरेत्. अप्रस्तनितभूकम्प आलक्ष्य आदौ वनवेतसः सप्ताहं जुहुयात् एवं ராஷ்ட்ரே ராஜ்யம் சுகி பவேத். ஸோ அப்ரஸ்தனிதானு பயங்கரமாக இடி மின்னெல்லாம் வந்து மழை கொட்டுறது, இல்லை பூகம்பம் ஏற்படுறது. ஸோ நாட்டில் எங்கெங்கோ பூகம்பம் ஏற்படுறது. அந்த மாதிரி வரும்போது ஆலக்ஷி அதை பார்த்து அது பார்த்தோமானால் ஆதோ வனவேதசக முதல்ல என்ன பண்ணுமா, வேதஸ்னு மூங்கில் தட்டி இல்லையா. ஸோ வனவேதசக காட்டு மூங்கில், அந்த காட்டு மூங்கில சமித்தாக யூஸ் பண்ணி சப்த அகம் ஜுகியாது 7 நாளைக்கு யாகம் பண்ணணுமா. ஏவம் எப்படி பண்ணினா ராஷ்டிரத்தில் ராஜ்யம் சுகி பவேது, எல்லாருமே சுகமாக இருப்பார்கள், ராஜ்யம் நன்னாக ஆகிவிடும். ஸோ பூகம்பம் எல்லாம் வந்தால் இந்த மாதிரி யாகம் பண்ணினா அந்த ராஜ்யத்துக்கு நன்மை கிடைக்கும். अप्रस्तनित भूकंप आलक्ष्य आदौ वनवेतसः सप्त अहं जुहुयात् एवं राष्ट्रे राज्यं सुखी भवेत्.
यां दिशं शतजप्तेन लोष्टेन अभिप्रताडयेत् ततः अग्निमारुत अरिभ्यः भयं तस्य विनश्यति मनसा एव जपेत् येनां बद्धः मुच्येत बन्धनात्. ஸோ அக்னி மாருத அரிபியக. அக்னி வந்து எங்கள் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடியவன் அக்னி தேவன். மாருத நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடியவன் மாருத காற்று வாயுதேவன். ஸோ இந்த அக்னினால் அந்த உடம்புல சூளை நோயெல்லாம் வருதே, அது மாதிரி மாருத காற்றுனால் வரக்கூடியது வாயு தொல்லை. இந்த மாதிரி நோய்கள் இதெல்லாம் எதிரி. இந்த காற்று இந்த இதெல்லாம் வந்து உடம்புல வந்து படுத்துறது. இப்படிப்பட்ட நோய்கள் வந்தால் யாம் திசம் எந்த திசை, இப்போது அக்னினால் சூழ நோய் வந்துதானா, அக்னியோட டைரக்ஷன் எங்கே இருக்குது, சவுத் ஈஸ்ட். அந்த திசையில் சதஜப்தேன 100 காயத்ரி ஜபிச்சுண்டு ஓரொரு காயத்ரிக்கும் லோஷ்டேன ஒரு களிமண் உருண்டை எடுத்து அபித்தாடையேத்து போட்டு வீசணும். ஸோ 100 ரெடி பண்ணிக்கணும், 100 மண் உருண்டை ரெடி பண்ணிக்கணும், லோஸ்டா களிமண் உருண்டை ரெடி பண்ணிட்டு காயத்ரி ஜபிச்சு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் போட்டானா அந்த அக்னியால் வரக்கூடிய நோய் போயிடும். பயம் தஸ்ய வினஷதி. ஸோ அந்த நோயினால் வரக்கூடிய அந்த பயம் நம்மளுக்கு வராதுன்னு சொல்கிறேன். அந்த டைரக்ஷனில் இந்த களிமண் உருண்டையை அபிப்பிராத்தாடையத்தில் எனது வீசுறதுன்னு அர்த்தம். நன்னா அடிக்கணும், அந்த டைரக்ஷனை பார்த்து அடிக்கணும். ஸோ அந்த மண் உருண்டையை அப்போ சரியாயிடுங்கிறார். மனசா ஏவ ஜபேத் ஏனாம். ஸோ ஏனாம் பத்தக. ஸோ இந்த வியாதியால் மாட்டின்றவர்கள், இந்த வாயு தொல்லையோ இல்லை இந்த அக்னினால் ஏற்படக்கூடிய தொல்லையோ வந்தவர்கள் மனசிலேயே ஜபிச்சுக்கணும், கத்தியெல்லாம் ஜபிக்க வேண்டாம். முச்சேத பந்தனாத்து. ஸோ அவர்கள் மனசால் ஜபிச்சு இந்த மாதிரி களிமண் உருண்டையெல்லாம் அடிக்கும்போது அந்த பந்தத்திலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவார்கள். முச்சேத. यां दिशं शतजप्तेन लोष्टेन अभिप्रताडयेत् ततः अग्निमारुत अरिभ्यः भयं तस्य विनश्यति मनसा एव जपेत् येनां बद्धः मुच्येत बन्धनात्. ஏனாம்னு ஏன் வருது? ஏனாம் இவளை. காயத்ரி ஸ்ரீலிங்கம். ஓகே. ஏனாம். भूतरोग विषादिभ्यः स्पृशन् जप्त्वा विमोचयेत्. भूतादिभ्यः विमुच्येत जलं पीत्वा अभिमन्त्रितम् अभिमन्त्रया शतं भस्म न्यसेत् भूतादिशान्तये शिरसा धारयेत् भस्म मन्त्रयित्वा तदिति रुचा. ஸோ ஸ்பிருஷன் ஜப்துவா பூதரோக விஷாதிபியா. அதாவது ஒருத்தனுக்கு வந்து வியாதி இருக்குது, பூதரோகம் பிடிச்சிருக்கு, ஏதோ பூதம் பிடிச்சிட்டுருக்கு, இல்லை பிசாசு பிடிச்சிட்டுருக்கு, அந்த மாதிரி நோய் பீடித்தவனை ஸ்பிருஷன் அவனை தொட்டுண்டு ஜபிக்கணும். அவனை பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு அவனை தொட்டுண்டு ஸ்பிருஷன் பூதரோக விஷாதிபியக. அந்த விஷாதம்னு என்னது? துன்பம். அந்த துன்பத்தில் இருப்பவனை தொட்டுக்கொண்டு ஜபிக்கும் போது விமோச்சையேத்து அவன் அந்த நோயிலிருந்து விடுபடுவான். ஸோ அபிமந்திரிதம் ஜலம் பீத்வா. ஸோ மந்திரிக்கப்பட்ட ஜலம். இப்போது நம்ம வந்து மந்திரிக்கப்பட்ட ஜலம்னு என்ன அர்த்தம்? ஒரு ஜலத்தை தொட்டுண்டே அந்த ஜலத்துக்குள்ளே கைவிட்டுண்டே ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ஜலமே மந்திரிக்கப்பட்டதாக ஆகிவிடும். ஸோ அப்படிப்பட்ட ஜலத்தை குடிக்கணும். பூதாதிபியக விமுச்சேத்த. அந்த பூதம் கிரகம் பிடிச்ச அவளோட நோய் தீரும். இது வந்து 20வது ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா? சௌந்தர்ய லகரியில் வந்து கிரந்தி மங்கேபிக அந்த மாதிரி 100 தரம் ஜபிச்சுண்டு அதை எடுக்கும்போது நமக்கு போயிடுறது, நோய்கள் போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? சதம் அபிமந்திரியா 100 தரம் இந்த காயத்ரி ஜபத்தை சொல்லணும். பஸ்மன்யசேத்து விபூதியில் கை வச்சுண்டு அது நிறைய அதில் கை வச்சுட்டு சொல்லும்போது அந்த விபூதி மந்திரிக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது. அதனால விபூதியை தொட்டுக்கொண்டு அந்த மந்திரம் 100 மந்திரம் ஜபிச்சதுக்கப்புறம் பூதாதி சாந்தையே. எதுக்கு? இந்த பூத பிரேத பிசாசெல்லாம் தொட்டு மாட்டின்னு இருக்கு இல்லையா, பீடிச்சிருக்கு இல்லையா, அதுலேருந்து சாந்தி அடைக்கணும்னா அந்த மாதிரி அந்த விபூதி இடணும். சிரசா தாரியேத் பஸ்ம. அந்த ஆபிசாரம் மாட்டின்றவனுக்கு அதை இட்டு விடணும். சிரசா தாரியேத்து தலையில் நெத்தியில எல்லாம் நல்லா விட்டு விடணும் பஸ்மத்தை. மந்திரயித்வா தத்திதி ருச்சா. தத்திதி ருச்சகன்னு என்னது? காயத்ரி மந்திரம் தான் இல்லையா? தத் சவித்துகு வரேண்யம்னு ஆரம்பிக்கிறது இல்லையா? ஸோ அந்த ருச்சம், அந்த ருக்கு மந்திரத்தை ஜபித்து 100 தரம் ஜபித்து அந்த விபூதியை அவனுக்கு இடணும். பூத ரோக விஷாதிப்யஹ ஸ்பிருஷன் ஜப்த்வா விமோச்சயேத்
भूतादिभ्यः विमुच्येत जलं पीत्वा अभिमन्त्र्य शतं भस्मं न्यसेत् भूतादिशान्तये शिरसा धारयेत् भस्म मन्त्रयित्वा तदिति रुचा सर्वव्याधि विनिर्मुक्तः सुखी जीवेत् शतं समाः अशक्तः कारयेत् शान्तिं विप्रं दत्त्वा तु दक्षिणाम् अथा पुष्टिं श्रियं लक्ष्मीं पुष्पैः हुत्वा आप्नुयात् द्विजः श्रीकामः जुहुयात् पद्मै रक्तैः श्रियम् अवाप्नुयात् பத்மைஹி ரக்தைஹி அந்த இடத்துல விசர்க்கம் போட்டுக்கலாம். ஓகே. சர்வவியாதி வினிர்முக்தக எல்லா வியாதியும் தொலைச்சி சுகி ஜீவே சதம் சமாகா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் நோயெல்லாம் நீங்கி 100 வயசு வாழ்வான். சமாகா இயர்ஸ், 100 வயசு அவன் வாழ்வான் சுகமாக. ஸோ அசக்தக இதெல்லாம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இல்லை, ஹோமம் எல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் காரையேத் யாரையாவது பிராமணர் கூட்டின்னு வந்து செய்ய வைக்கணும் இந்த ஹோமத்தெல்லாம். அசக்தக சக்தி இல்லாதவன் காரையேத் அப்படி செய்யணும். சாந்திம் காரையேத்து இதெல்லாம் பண்ணி விப்ரம் தத்வாத்து தட்சிணா அப்படி அவனை கூப்பிடும்போது பிராமணனுக்கு நிறைய தட்சிணா கொடுக்கணும். அவனை வச்சு இந்த சாந்தி கர்மமாக பண்ண வைக்கணும். புஷ்பைகி ஹுத்வா புஷ்பத்தினால அந்த ஹோமத்தை பண்ணும்போது புஷ்டிம் ஸ்ரீயம் லக்ஷ்மீம் ஆப்னுயாத். அந்த திஜக அந்த பிராமணன் புஷ்பத்தை வச்சு ஹோமம் பண்ணினா அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? புஷ்டி போஷணம் கிடைக்கும், ஸ்ரீயம் ஐஸ்வர்யம் கிடைக்கும், லக்ஷ்மினாலும் சமிருத்தி. ஸோ அந்த சமிருத்தி எல்லாம் கிடைக்கும். ஸ்ரீகாமக ஜுகுயாத் ரக்தைஹி பத்மைஹி சிவப்பு தாமரையால் ஸ்ரீகாமக ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுறவன் ஹோமத்தை காயத்ரி ஹோமத்தை ஜபிக்கும் போது அந்த ஹோமத்தில் ரக்த பத்மம் சிவந்த தாமரை செந்தாமரையால் ஹோமம் செய்ய வேண்டும். ஸ்ரீயம் அவாப்னியாத் அப்போ அவனுக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும். सर्वव्याधि विनिर्मुक्तः सुखी जीवेत् शतं समाः अशक्तः कारयेत् शान्तिं विप्रं दत्त्वा तु दक्षिणाम् अथ पुष्टिं श्रियं लक्ष्मीं पुष्पैः हुत्वा आप्नुयात् द्विजः श्रीकामः जुहुयात् पद्मैः रक्तैः श्रियम् अवाप्नुयात्. राधे कृष्ण मैम. ओके. हुत्वा श्रियम् अवाप्नोति जाति पुष्पैः नवैः शुभैः शालितण्डुलहोमेन श्रियम् आप्नोति पुष्कलां समिद्भिः बिल्ववृक्षस्य हुत्वा श्रियम् अवाप्नुयात् बिल्वस्य शकलैर्हुत्वा पत्रैः पुष्पैः फलैः अपि. ஸோ ஜாதி புஷ்பம் நவைஹி ஜாதி புஷ்பைஹி புதுசாக பூத்த ஜாதி புஷ்பத்தை எடுத்து சோபனமாக ஹுத்வா அதை வச்சு ஹோமம் பண்ணினானா ஸ்ரீயம் அவாப்னோதி. ஸ்ரீயம்னால ஐஸ்வர்யம் தான். ஸோ ஐஸ்வர்யம் கிடைக்கும் அவனுக்கு. ஐஸ்வர்யம் கிடைக்கிறது பல வழிகள் இருக்குது. ஸோ ரத்த புஷ்பம்னு சொல்லிட்டார் போன ஸ்லோகத்தில் சொல்லும்போது ரத்த புஷ்பம் ரத்த பத்மம் சிவச்சந்தாமரை இல்லாட்ட ஜாதி புஷ்பம் இப்போ சொல்கிறார். அப்புறம் ஷாலி தண்டுல ஹோமேன ஷாலி தண்டுலம்னா அரிசி. ஸோ அது அரிசியால் ஹோமம் பண்ணுறோச்சே புஷ்கலாம் ஸ்ரீயம் ஆப்னோதி. புஷ்கலாம்னா போஷிக்கப்பட்ட ஐஸ்வர்யம் அவனுக்கு கிடைக்கும். சமித்பிகி பில்வ விருட்சஸ்ய வில்வ இலை சமித்பிகி வில்வத்தோடு சமித்து எடுக்கணும். ஸோ வில்வ மரத்தோடு சமித்து எடுத்து அதனால் ஹோமம் பண்ணினானா ஸ்ரீயம் அவாப்னியாத் அப்பவும் ஸ்ரீதேவி வந்து சேர்வா வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். பில்வசிய சகலைஹி குத்வா அதை சின்னதாக வெட்டி கூட. ஸோ அதை கணு எல்லாம் தேடி பிடிச்செல்லாம் வெட்டின அவசியம் கிடையாது. நீ குட்டி குட்டியாக சின்ன கண்டமாக சகலைஹி சின்ன கண்டமாக வெட்டி அந்த இதில் பத்ரைஹி புஷ்பைஹி வலைருபி. ஸோ அப்படி வெட்டியும் நீ ஹோமம் பண்ணலாம். இல்லை வில்வ இலையால் இது பண்ணலாம் ஹோமம் பண்ணலாம். புஷ்பத்தை எடுத்து வில்வ புஷ்பம்னு பார்க்குறோமா நம்ம? வில்வ புஷ்பம் அது எதாவது தெரியுமா இருக்கும். பலையர்னா அது காய் இருக்குது. வில்வ காயெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வச்சு கூட நீ பூஜை பண்ணலாம். அதை வச்சு கூட ஹோமம் பண்ணலாம். ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஏன்னா வில்வ மரத்துக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு? வில்வையோட பேக் சைடில் மகாலட்சுமியோட வாசம். ராதே கிருஷ்ணா மேம். யா हुत्वा श्रियम् अवाप्नोति जाति पुष्पैः नवैः शुभैः शालितण्डुलहोमेन श्रियम् आप्नोति पुष्कलां समिद्भिः बिल्ववृक्षस्य हुत्वा श्रियमवाप्नुयात् बिल्वस्य शकलैः हुत्वा पत्रैः पुष्पैः फलैः अपि.
श्रियम् आप्नोति परमां मूलस्य शकलैः अपि समिद्भिः बिल्ववृक्षस्य पायसेन च सर्पिषा. ஸோ சமித்பிகி பில்வ விருட்சஸ்ய, அதாவது வில்வ மரத்தோடு சமித்துக்களை எடுக்கணும். பாயசேனச்ச சர்பிஷா, அதாவது பாயசம் நெய் விட்டு பாயசம் பண்ணியிருக்கணும். அந்த பாயசத்தில் முக்கி மூலசிய சகலைரப்பி இல்லையா, அதோட வேரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, எது அந்த வில்வ மரத்தோட வேர்லேருந்து கொஞ்சமாக வெட்டி எடுத்து அந்த சமித்தை வச்சு கூட அதை வச்சு நம்ம ஹோமம் பண்ணுறோச்சே, பரமாம் ஸ்ரீயம் ஆப்னோதி, நல்ல உயர்ந்த ஒரு செல்வத்தை அடையலாம். श्रियमाप्नोति परमा मूलस्य शकलैः अपि समिद्भिः बिल्ववृक्षस्य पायसेन च सर्पिषा. शतं शतं च सप्त अहं हुत्वा श्रियम् अवाप्नुयात् लाजैः त्रिमधुर उपेतैः होमे कन्याम् अवाप्नुयात् अनेन विधिना कन्या वरम् आप्नोति वाञ्छितम्. சதம் சதம் சப்தாகம் குத்வா, 100 ஒவ்வொரு சப்தாகம்னா 7 நாளைக்கு ஹோமம் பண்ணணும். அப்பவும் ஸ்ரீயம் கிடைக்கும். எதனால? லாஜைஹி, லாஜா பொரிய போட்டு ஹோமம். திரிமதுர உபேதைஹி, திரிமதுரை தான் பால், திரிமதுன்னு சொல்கிறோம் இல்லையா, பால் தேன் தயிர், இதை வச்சுட்டாலும் ஹோமம் பண்ணினாலும் ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஹோமே கன்யாம் அவாப்னியாத், கன்யாம்னா நல்ல ஒரு வது கிடைப்பார். கல்யாணத்துக்கு ஒரு பிள்ளை இருந்தால் ஒரு நல்ல மாட்டு பொண்ணு வரணும்னு சொன்னான்னா இந்த மாதிரி ஹோமம் பண்ணினா நல்ல ஒரு கன்னிகை கிடைப்பாள். அனேன விதினா கன்யா வரம் ஆப்னோதி, கன்யா இந்த மாதிரி பண்ணினானா கன்யாவுக்கு ஒரு வரனை தேடணும்னு சொல்லும்போது இந்த விதியப்படி ஒரு நல்ல வரனை அவள் அடைவாள். ஸோ வரனுக்கு வது கிடைப்பாள், வதுவுக்கு வரன் கிடைப்பா. இந்த மாதிரி ஹோமம் பண்ணுறோச்சே 7 நாளைக்கு வாஞ்சிதம் வரம், பிடித்த ஒரு கணவரை அடைவாள். இல்லை 100 ஹோமம். शतं 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 च सप्त अहं हुत्वा श्रियमवाप्नुयात् लाजैः त्रिमधुर उपेतैः होमे कन्यामवाप्नुयात् अनेन विधिना कन्या वरमाप्नोति वाञ्छितम्. हरे कृष्ण मैम. रक्ता उत्पल शतं हुत्वा सप्ताहं हेम च आप्नुयात् सूर्यबिम्बे जलं हुत्वा जलस्थं हेम च आप्नुयात् अन्नं हुत्वा आप्नुयात् अन्नं व्रीहिपतिः भवेत्. ஸோ சப்தாகம் 7 நாளைக்கு ரக்த உத்பல சதம், சிவந்த தாமரை, உத்பலம்னு சொன்னால் தாமரைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, குமுத மலர்னு சொல்லுவோம், ஆனால் இந்த இடத்துல தாமரைன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த சிவந்த தாமரை, செந்தாமரையை 7 நாளைக்கு ஹோமம் பண்ணுறபோது ஹேமச்சாப்னியா, தங்கம் கிடைக்குன்றான். இப்போ தங்கம் கிடைக்கிறதுக்கு நம்ம இதை வச்சு ஹோமம் பண்ணலாம். சூரிய பிம்பே ஜலம் குத்துவா, சூரிய பிம்பத்தில் தர்ப்பயாமின்னு ஜலம் விடுறோம் இல்லையா, சூரிய பிம்பத்தில் அப்படியே சூரியனை பார்த்துட்டே தண்ணி விடுறோமே. ஸோ அதை மாதிரி ஹோமம் ஜலம் குத்துவா, அப்போ ஜலத்தை விடுறது. அப்போ ஜலஸ்தம் ஹேமம் அப்படியாத்து, தண்ணிக்குள்ளே ஏதாவது கோல்டு இருந்தால் அது கிடைக்குங்கிற. ஸோ ஜலஸ்தம் ஹேமான்னு சொன்னால் அது வேறு ஐட்டமோன்னு தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. ஜலத்தில் இருக்கக்கூடிய தங்கம் தான், ஜலத்தில் அடியில் மறைஞ்சிருக்கக்கூடிய தங்கம். ஏன்னா ரத்னாகரம்னு பேர் போடும்போது கடலில் கூட எல்லா தாதுக்களும் இருக்குது, அப்போ அங்கேயும் தங்கம் இருக்குது, இப்போ ஜலத்தில் தானே இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ள தங்கம் கிடைக்கும் சூரிய பிம்பத்தில் ஜலத்தை ஹோமம் பண்ணுவதனால. அப்புறம் அன்னம் குத்துவா, ஸோ நல்ல சாதம் வடித்து சக்கரை பொங்கல்லாம் பண்ணி ஹோமம் பண்ணுறோச்சு. ஆப்னியாத்து அன்னம் விரீஹி, அப்போ அன்னம் கிடைக்கும். நிறைய சாப்பாடு தட்டுப்பாடு இல்லாமல் நிறைய சாப்பாடு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அன்னத்தை எடுத்து ஹோமம் பண்ணிடான். விரீஹிபதிஹி பவேத்து, விரீஹின்னு சொன்னால் தானியங்கள், எல்லா தானியங்களுமே விரீஹின்னு சொல்லுவோம். சில இடத்துல இது கோதுமைமோ, சில இடத்துல அரிசிமோ. ஸோ விரீஹின்னு ஜென்ரலாக தானியம்னு அர்த்தம். ஸோ தானியம் எந்த தானியத்தை இது பண்ணினாலும் ஹோமம் பண்ணினாலும் விரீஹிபதிஹின்னு அந்த தானியம் பிளென்ட்டியாக கிடைச்சிடும் உனக்கு. ஸோ விரீஹிபதிஹி அதோடைய தலைவனாக நிறைய அந்த தானியத்தோடு இருப்பான். रक्त उत्पल शतं भूत्वा सप्त अहं हेम च आप्नुयात् सूर्यबिम्बे जलं भूत्वा जलस्थं हेम च आप्नुयात् अन्नं भूत्वा आप्नुयात् अन्नं व्रीहिपतिः भवेत्. करीश चूर्णैः वत्सस्य हुत्वा
उत्वा पशुम् अवाप्नुयात् प्रियङ्गोपायस आज्यैश्च भवेत् होमादिभिः प्रजां निवेद्य भास्कराय अन्नं पायसं होमपूर्वकं भोजयेत् तद् ऋतुस्नातां पुत्रं परम् अवाप्नुयात्. கரெக்ட். ஸோ பிரியங்குன்னு சொன்னா இழுப்ப மரம் இல்லையா? ஸோ பிரியங்கு பாயசாஜி. ஓகே. கரீஷ சூர்ணைகி வத்சஸ்யன்னு கன்று. ஸோ கன்றோடு சாணத்தை எடுத்து அதை வரட்டி பண்ணி, கரீஷான்னு சொன்னால் வரட்டின்னு அர்த்தம். ஸோ அந்த சாண வரட்டி, அந்த கன்றோடு சாணத்தை செய்தப்பட்ட வரட்டியை எடுத்து அதை ஹோமம் பண்ணினோம் என்றால் பசும் அவாப்னியாது, நிறைய பசுக்கள் வரும், நல்ல தனம் சேரும், பசுக்கள் தனம். பிரியங்கு பாயச ஆஜ்யேகி. ஸோ இலுப்பை மூலிகையினால் அதனால் செய்யப்பட்ட பாயச ஆஜ்யேகி. ஓஹோ, அதில் என்ன பண்ணுவான்னு தெரில. ஆஜ்யம்னா நெய், பாயசம். ஸோ பிரியங்கு இல்லை, கமா போட்டுக்க வேண்டியதான். பிரியங்குன்னா இலுப்பையாலோ அல்லது பாயசத்தாலோ அல்லது நெய்யாலோ அப்படி கமா போட்டுக்கணும். பவேத்து ஹோமாதிபிகி. இந்த மாதிரிலாம் வச்சு ஹோமம் பண்ணும்போது பிரஜாகா பவேத்து. பிரஜான்னா குழந்தைகள்னு அர்த்தம். நல்ல குழந்தைகள் பிறக்கும். இதெல்லாம் வச்சு நெய்யெல்லாம் வச்சு ஹோமம் பண்ணுற வச்சு. நிவேத்திய பாஸ்கராய அன்னம். ஸோ பாஸ்கரனுக்கு, சூரியனுக்கு அன்னத்தை நைவேத்தியம் பண்ணுறதுனால பாயசம் ஹோமபூர்வகம், ஹோமத்தோடு கூடிய அந்த பாயசத்தை நைவேத்தியம் பண்ணினாலும் தத்து ருதுஸ்நாதாம் போஜயது. அந்த அன்னத்தை, அந்த நிவேத்தியம் பண்ணின அன்னத்தை ருதுஸ்நாதாம், அதாவது ருத்துவாக இருந்து குளித்து அதுக்கப்புறம் உள்ள அந்த பெண்ணுக்கு இதுக்கு அன்னத்தை கொடுக்கணும். அப்போ அந்த பெண் என்ன பண்ணுவான்? பரம்புத்திரம் அவாப்னியாது, அவளுக்கு நல்ல சிறந்த குழந்தை பிறக்கும். இங்குதி பெண்ணாக்குல தானே மேம். கரீஷ சூர்ணைஹ வத்சஸ்ய குத்வா பசும் அவாப்னுயாத் பிரியங்கு பாயச ஆஜ்யைஷ்ட பவேத் ஹோமாதிபிஹி பிரஜா நிவேத்ய பாஸ்கராய அன்னம் பாயசம் ஹோமபூர்வகம் போஜயேத் தத் ருதுஸ்நாதா புத்ரம் பரம் அவாப்னுயாத். स प्ररोहाभिः आर्द्राभिः आयुः उत्वा समाप्नुयात् समिद्भिः क्षीरवृक्षस्य उत्वा आयुषम् अवाप्नुयात्. स प्ररोहाभिः आर्द्राभिः रक्ताभिः मधुरत्रयैः व्रीहीणां च शतं हुत्वा हेम च आयुः अवाप्नुयात्. ஸோ ஆயுசு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? ச பிரரோஹாபிகி ஆர்திராபிகி. அப்போ தான் முளைச்சிருக்கு, ஈரத்தோடு இருக்குது. ஸோ முளைத்து வந்தது ஈரத்தோடு, ஆர்திராபிகி ஈரத்தோடு இருக்கிற இதை வச்சுட்டு சமித்தை வச்சுட்டு டெண்டராக இருக்கும் இல்லையா, சாஃப்டாக இருக்கும். க்ஷீரவிருட்சஸ்ய சமித்பிகி. ஸோ அப்போ தான் முளைச்சி வந்திருக்கு, சின்னதாக இருக்குது. அந்த ஈரம் வளராத அந்த க்ஷீரவிருட்ச பால் மரத்தோடைய அந்த சமித்துக்களை வைத்து கொண்டு குத்வா அதை ஹோமம் பண்ணினால் ஆயுகு சமவாப்னியாத்து, நல்ல ஆயுசு கிடைக்கும். ஸோ குத்வா ஆயுஷம் அவாப்னியா, திருப்பி ரிப்பீட் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஸோ இந்த க்ஷீரவிருட்சத்தோடைய மரத்துடைய அந்த சமித்துக்களினால் ஹோமம் பண்ணுற வச்சே ஆயுஷம், நல்ல ஒரு தீர்க்க ஆயுசு கிடைக்கும். பிரரோஹாபிகின்னு சொன்னாலும் இது ஈரத்தோடு இருக்கக்கூடியது, இப்போ தான் முளைச்சி வந்ததுங்கிற அர்த்தம். பிரரோகம்னா இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு. ஸோ அது ஆர்திரிபிகி, ஆர்திரின்னு ஈரத்தோடு இருக்குது. ரக்தாபிகி, அது ரெட்டு கலர் சமித்து, அது என்ன சமித்துன்னு தெரில. ஸோ அந்த சமித்தினால் மதுர திரையகி, அதான் தேனு பால் தயிர் அதை வச்சு முக்கி விரீஹீணாம்ச சதம் ஊத்துவா. ஸோ இது தானியத்தோடு சமித்து. ஸோ அது கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கக்கூடிய தானியம், அந்த பயிர் அந்த முளைச்சி வருது. ஸோ அந்த விரீகியோடு அந்த தானியத்தோடு அந்த சமித்தை எடுத்து ஹோமம் பண்ணினால் ஹேம ஆயுகு, நல்ல தங்கமும் கிடைக்கும், நல்ல ஆயுசும் கிடைக்கும். அவாப்னியாத் அடைவான். प्ररोहाभिः आर्द्राभिः आयुः हुत्वा समाप्नुयात् समिद्भिः क्षीरवृक्षस्य हुत्वा आयुषम् अवाप्नुयात्. स प्ररोहाभिः आर्द्राभिः रक्ताभिः मधुरत्रयैः व्रीहीणां च
புத்வா ஹேம ச ஆயுஹு அவாப்னுயாத். கரெக்ட். सुवर्ण कुड्मलं हुत्वा शतम् आयुः अवाप्नुयात्. दूर्वाभिः पयसा वापि मधुना सत्पिशापि वा शतं शतं च सप्ताहम् अपमृत्युं व्यपोहति. शमीर् समिद्भिः अन्नेन पयसा वाच सत्पिशा शतं शतं च सप्ताहम् अपमृत्युं व्यपोहति. ஸ்வர்ண குட்மலம். குட்மலம் சொன்னானது நல்ல இது இது மொட்டாக இருக்கக்கூடியது, மொட்டாக இருக்கக்கூடிய ஒரு தாமரம் தான். ஸோ தாமரை தான் சொல்கிறது. ஸ்வர்ண குட்மலங்கிறது ஸ்வர்ண கலரில் இருக்கக்கூடிய தாமரை, மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய தாமரை, ஒரு மொட்டாக இருக்கக்கூடிய தாமரையை குத்துவா ஹோமம் பண்ணி சதமாயுகோ அவாப்னியாத் 100 வயசு இருப்பன். ஸோ தூர்வாபிகி பயசா வாபி. தூர்வாபிகின்னு என்னது? தூர்வானா அருகம்புல். அருகம்புல் அல்லது பயசு பாலாலேயோ மதுனா தேனாலேயோ சர்பிஷா நெய்யாலேயோ சதம் சதம் ச சப்தாகம் 7 நாளைக்கு இதை மாதிரி இதெல்லாம் வச்சுண்டு அருகம்புல்ல ஏதோ அதே ஆகுதி கொடுத்து ஸோ 100 ஆகுதி பண்ணினோமானால் அபமிருத்தியும் யோபோகதி. ஆக்சிடென்ட்லாம் சாக மாட்டான். ஸோ நார்மல் டெத்து கிடைக்கும். ஷமி சமித்பிகி. ஷமின்னா வன்னி மரம். ஸோ வன்னி மரத்தோடு சமித்தை எடுத்து அன்னேனா பைசாவா வா சர்ஜாச்ச சர்பிஷா. ஸோ அதை ஒன்று பாலில் முக்கி ஹோமம் பண்ணலாம், இல்லை அந்த வன்னி மரத்தோட சமித்தை எடுத்து சர்பிஷா நெய்யில் முக்கி பண்ணலாம், அன்னேனா அன்னத்தை வச்சு பண்ணலாம். சதம் சதம் ச அப்படி 100 இது கொடுத்து சப்தாகம் 7 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 100 வச்சு கொடுத்து அபமிருத்தியும் போகதி. அப்படின்னாலும் அபமிருத்தியும் போய்விடும், கெட்ட இது சாவு வராது. सुवर्ण कुड्मलं पुत्वा शतम् आयुः अवाप्नुयात्. दूर्वाभिः पयसा वापि मधुना सर्पिशापि वा शतं शतं च सप्ताहम् अपमृत्युं व्यपोहति. शमी समिद्भिः अन्नेन पयसा वा च सर्पिषा शतं शतं च सप्ताहम् अपमृत्युं व्यपोहति. राधे कृष्ण मैम. कपालेश्वर कोई लड़का न्यग्रोध समिदो हुत्वा पायसं होमयेत्. ततः कथं कथं च सप्ताहम् अपमृत्युं व्यपोहति. क्षीराहारो जपेन् मृत्योः सप्ताहात् विजयी भवेत्. क्षीर आहारः. ओके, क्षीराहारः. ஸோ நெக்ரோத சமிதக. நெக்ரோதம் ஆலமரம். ஆலமரத்தோட சமித்தை எடுத்து ஹுத்வா அதை வச்சு ஹோமம் பண்ணி பாயசம் ஹோமையே ததக. ஸோ பாயசத்தை ஹோமம் பண்ண பாயசத்தில் முக்கி ஹோமம் பண்ணிடும்போது எது சப்தாகம் 7 நாளைக்கு சதம் சதம் ஒரு நாளைக்கு 100 வச்சு அப்படி ஹோமம் பண்ணால் அபமிருத்தியும் விபோகதி. அதோட கண்டினியூஷன் தான். இப்படி பண்ணினாலும் பல விதமாக பண்ணினா கூட அபமிருத்தியை தடை பண்ணலாம், நீக்கலாம். க்ஷீர ஆகாரக. வெறும் பாலை தான் குடிக்கணும் அந்த சமயத்தில் ஹோமம் பண்ணுற 7 நாளைக்கு. ஜபேத் மிருத்யோஹோ. மிருத்யுவை ஜெயிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது. சப்தாகாத்து 7 நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுறோச்சு. ஜபேத் மிருத்யோஹோ விஜயி பவேத்து. மிருத்யுவை ஜெயித்தவனாக ஆகலாம். மிருத்யுவை ஜெயிக்கிறதுன்னு என்னது? மரண பயம் வராது, அதான் மிருத்யுவை ஜெயிக்கிறது. ஸோ அந்த மாதிரி பாலை மட்டும் குடிச்சுன்னு 7 நாளைக்கு இப்படி ஹோமம் பண்ணினானா மரணத்தை ஜெயிப்பான். न्यग्रोध समिदः हुत्वा पायसं होमयेत्. ततः शतं शतं च सप्ताहम् अपमृत्युं व्यपोहति. क्षीर आहारः जपेत् मृत्योः सप्ताहात् विजयी भवेत्. अश्नन् वग्यतः जप्त्वा त्रिरात्रं मुच्यते यमात्. निमज्य अप्सु जपेत्येवं सत्यः मृत्योः विमुच्यते. जपेत् बिल्वं समाश्रित्य मासं राज्यम् अवाप्नुयात्. बिल्वं हुत्वा आप्नुयात् राज्यं समूलफलपल्लवम्. அனஷ்ணன் சாப்பிடாம, ஆகாரமே சாப்பிடாம, பாக்யத்தக மௌனமாக, திரிராத்திரம் ஜப்துவா 3 நாளைக்கு ஆகாரம் எல்லாம் இல்லாமல் மௌனமாக இந்த மாதிரி ஜபம் பண்ணினானால் முச்சத்தை யமாத்து யம பயத்திலிருந்து விடுபடுவான். இப்போ ஹோமம் சொல்லலை, ஜபிக்கிறத சொல்லிருக்கார். 3 நாளைக்கு ஜபிச்சுட்டே இருக்கணும், சாப்பிடாம மௌனியமாக ஜபிக்கிறோம். அப்போ யம பயம் வராது. நிமஜ்ய அப்சு ஜபேத் ஏவம். இதை மாதிரி 3 நாளைக்கு
அப்சு தண்ணியில் நின்றுண்டு அப்படி ஜெயிச்சா சத்யகா மிருத்யோகோ விமுச்சதே மரணத்திலிருந்து விடுபடுவான். விமுச்சத்தை நன்றாக விடுபட்டு விடுவான். ஸோ பில்வம் சம் ஆசிரித்திய மாசம் ஜபேத். பில்வ மரத்தை அடியில் உக்காண்டுண்டு ஒரு மாதம் ஜபித்தான் என்றால் ராஜ்யம் அவாப்னியாத், அவனுக்கு ராஜ்யமே கிடைக்கும். பில்வம் குத்வா ஆப்னியாத் ராஜ்யம். ஸோ ஹோமம் பண்ணினாலும் ஸோ பில்வத்தோடு மூலம் அதோடு வேறு ஆகுதி கொடுக்கலாம், இல்லை பழத்தை எடுத்து ஆகுதி கொடுக்கலாம், இல்லை அதோடைய பல்லவம் அதோட இலைகள் துளிர் இலைகள் எதை வேணால் ஹோமம் பண்ணலாம். அப்படி கொடுத்தாலும் ராஜ்யம் ஆப்னியாது, ராஜ்யம் கிடைக்கும். अनश्नन् वाक्यतः जप्त्वा त्रिरात्रं मुच्यते यमात् निमज्य अप्सु जपेत्येवं सद्यः मृत्योः विमुच्यते. जपेत् बिल्वं समाश्रित्य मासं राज्यमवाप्नुयात्. बिल्वं हुत्वा आप्नुयात् राज्यं स मूलफलपल्लवम्. कुत्वा पद्मशतं मासं राज्यम् आप्नोति अकण्टकं. यवागु ग्राममाप्नोति हुत्वा शालीसमन्वितम्. अश्वत्थसमिदो हुत्वा युद्धादौ जयम् आप्नुयात्. अर्कस्य समिदो हुत्वा सर्वत्र विजयी भवेत्. பத்மசதம் 100 தாமரை எடுத்து மாசம் குத்துவா ஒரு மாதம் ஹோமம் பண்ணினாள். ராஜ்யம் ஆப்னோதி அகண்டகம். அகண்டகம்னா எதிரியே இல்லாதது. கண்டனா முள் இல்லாத ராஜ்யம்னா அது எதிரியே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ராஜ்யத்தை அடையலாம். 100 தாமரையை ஒரு நாளைக்கு வச்சு ஒரு மாதம். யவாகும் குத்வா, யவாகுன்னு சொன்னோன்னா அந்த கோதுமை பார்லி எது வேணால் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ தானியம், ஸோ நார்மலாக பார்லின்னு சொல்லுவாள். ஸோ அதை வச்சு அதை ஹோமம் பண்ணினா கிராமம் ஆப்னோதி ஷாலி சமன்விதம் கிராமம், செழிப்பான கிராமம். ஷாலினாலே அரிசி, அந்த அரிசி இந்த தானியம் நிறைந்த ஒரு கிராமத்தை அடையலாம். யவாகு வச்சு ஹோமம் பண்ணினான். அஸ்வத்த சமிதக, அஸ்வத்த மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த சமித்துக்களை வைத்து கொண்டு ஹுத்வா அதை வச்சு ஹோமம் பண்ணினா யுத்தாதவ் ஜெயம் ஆப்னியாது, யுத்தம் முதலியவற்றில் ஜெயத்தை அடையலாம், வெற்றி பெறலாம். அர்க்கசிய சமிதக, அர்க்கான்னு சொன்னான்னா சூரியனுக்கும் அர்க்கன் தான். அர்க்கான்னா எருக்கு, எருக்க வச்சு எருக்கோடு சமித்து எடுத்து அதை ஹோமம் பண்ணினால் சர்வத்திர விஜயி பவேத்து, எல்லா எங்கே போனாலும் அவனுக்கு ஜெயந்தான். उत्वा पद्मशतं मासं राज्यम् आप्नोति अकण्टकं. यवागुं ग्राममाप्नोति हुत्वा शालिसमन्वितम्. अश्वत्थसमिदः हुत्वा युद्धादौ जयमाप्नुयात्. अर्कस्य समिदः हुत्वा सर्वत्र विजयी भवेत्. संयुक्तैः पयसा पत्रैः पुष्पैः वा वेतसस्य च पायसेन शतं हुत्वा सप्ताहं वृष्टिम् आप्नुयात्. नाभिदग्ने जले जप्त्वा सप्ताहं वृष्टिम् आप्नुयात्. जले भस्मशतं हुत्वा महावृष्टिं निवारयेत्. வேதசஸ்ய, வேதஸ்னு நம்ம சொன்னோடனே காட்டு மூங்கில். ஸோ அந்த காட்டு மூங்கில் எடுத்து புஷ்பை அதோட மூங்கிலோட அந்த இது சமித்து எடுக்கலாம். இல்லையாட்டானா பத்திரைகி அதோட இலை, இல்லாட்டா அதோட புஷ்பம் எதை வச்சுட்டாலும் பயசா சம்யுக்தகி பாலில் முக்கி சப்தாகம் குத்துவா சதம் குத்துவா ஒரு நாளைக்கு 100 வச்சு 7 நாளைக்கு அதை ஹோமம் பண்ணி, அல்லது பாயசத்தை வச்சும் ஹோமம் பண்ணலாம். பாயசத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சமயத்தில் முக்கி அதை போடலாம். அப்போது விருஷ்டி மாப்பணியாது, மழை இல்லைன்னா இதை பண்ணினானா மழை வருங்கிற விருஷ்டி மாப்பணியாது. நாபி தக்னே ஜலே ஜப்துவா, நாபி தக்னா அது வரையிலும் வயறு வரையிலும் தண்ணியில் இருக்கணும். ஸோ வயத்து இடுப்பு வரைக்கும் தண்ணியில் நின்றுண்டு ஜலே சப்தாகம் ஜலே ஜப்துவா. ஸோ ஜலத்தையே நம்ம ஆர்க்கியம் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். அது ஜலத்தில் நின்றுண்டு காயத்ரியை ஜபிச்சுட்டு இருக்கணும். ஸோ ஜபிக்கிறது தான் இங்கே ஹோமம் கிடையாது. ஜலத்தில் நின்றுண்டு ஜபித்தால் விருஷ்டிமா அப்படியாது, அப்போவும் மழை வரும் நின்றுண்டு. அதுக்கப்புறம் பஸ்ம சதம் ஜலே குத்வா, அதாவது விபூதியை கையில் வச்சுக்கணும். 100 காயத்ரி ஜபிக்கணும். தண்ணியில் நின்றுண்டு பஸ்ம சதம்னா என்னது, விபூதியை அந்த தண்ணியில் அப்படி போட்டுருக்கணும். விபூதி ஒவ்வொரு காயத்ரிக்கும் ஒரு சிட்டிக்கு விபூதியை தண்ணியில் போட்டுண்டு அப்படி 100 காயத்ரி ஜலத்தில் நின்றுட்டு ஜபிச்சால் மகாவிருஷ்டிம் நிவார ஏத்து. அப்போ பெரிய மழை வந்ததுன்னா
இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஜலத்தில் நின்றுண்டு விபூதியை காயத்ரி சொல்லி சொல்லி போட்டோம்னா பெரிய மழை தடுத்து விடலாம்னு சொல்கிறேன். இது வந்து நான் செயலில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்தது தான் संयुक्तैः पयसा पत्रैः पुष्पैः वा वेतसस्य च पायसेन शतं हुत्वा सप्ताहं वृष्टिमाप्नुयात् नाभिदग्धे जले जक्त्वा सप्ताहं वृष्टिमाप्नुयात् जले भस्मशतं हुत्वा महावृष्टिं निवारयेत्. राधे कृष्ण मैम. அவரோட ஸ்பெல்லிங் पालाशाभिः अवाप्नोति समिद्भिः ब्रह्मवर्चसं पलाशकुसुमैः हुत्वा सर्वम् इष्टम् अवाप्नुयात् पयो हुत्वा आप्नुयात् मेधाम् आच्यं बुद्धिम् अवाप्नुयात् अभिमन्त्रय पिबेत् ब्राह्मं रसं मेधाम् अवाप्नुयात्. பாலாஷாபிக்கு சமித்பிகின பலாஷ மரத்துடைய சமித்துக்களை வைத்து கொண்டு பிரம்மவர்ச்சசம் அவாப்னோதி, அந்த மாதிரி ஹோமம் பண்ணுறோச்சே பிரம்மவர்ச்சஸ் ரொம்ப தேஜஸ் பார்த்தாலே தெரியும், அப்படி ஒரு தேஜஸை அடையலாம். பலாஷ குசுமைஹி பாதிரி மரம் தான், பாதிரி மரம் அந்த ரெட்டு பூ பூக்கக்கூடிய மரம் அது. ஸோ அந்த மரத்தோடைய பூவை எடுத்துட்டு ஹோமம் பண்ணினா சர்வம் இஷ்டம் அவாப்னியாத்து, எதை விரும்புகிறோமோ அதை அடையலாம். பயோகுத்வா ஆப்னியாத் மேதாம், அதாவது சமித்தை வச்சுட்டு பயோனா பாலில் அது முக்கிய அந்த ஹோமத்தை பண்ணும்போது மேதாம்னு அது சூஷ்மமான புத்தி தான், அதுவும் புத்திக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. மேதஸ்ன்னு சொன்னால் இன்னும் நல்ல உள்ள நுழைஞ்சு புரிஞ்சுக்கிற புத்திக்கு மேதைன்னு பேர். ஸோ பெரிய படிக்காத மேதையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ மேதஸ்ங்கிறது சூஷ்மமான புத்தி. ஆஜ்யம் புத்திமவாப்னியாது, இதே பாலுக்கு பதிலாக நெய்யை இது பண்ணோன்னா புத்தி, நெய்யால் ஹோமம் பண்ணினோம்னா புத்தி, நல்ல புத்தி கிடைக்கும். அபிமந்திரிய பிபேத் பிராக்மம் ரசம், அந்த பிராக்மம் ரசம்னா அந்த பிரம்மத்தை நினச்சிண்டு காயத்ரி பிரம்ம மந்திரம் இல்லையா, அது காயத்ரி மந்திரம், அந்த மந்திரத்தை ஜெபிச்ச ரசம்னா வாட்டர், அந்த தண்ணி, அந்த ஹோலி வாட்டரை நல்ல அபிமந்திரம் பண்ணினா அந்த ஜலத்தில் கையை வச்சுட்டு நல்லா ஜெபிக்கிறது. ஸோ அதை குடித்தானா மேதாம் அவாப்னியாது, நல்ல பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சூஷ்ம புத்தி கிடைக்கும். பாலாஷாபிஹ அவாப்னோதி சமித்பிஹ பிரம்மவர்ச்சசம் பலாஷகுசுமைஹ புத்வா சர்வம் இஷ்டம் அவாப்னுயாத் பயோ புத்வா ஆப்னுயாத் மேதாம் ஆச்யம் புத்திம் அவாப்னுயாத் அபிமத்ய பிபேத் பிராத்மம் ரசம் மேதாம் அவாப்னுயாத். पुष्पहोमे भवेत् वासः तन्तुभिः तद्विदं पठं लवणं मधु सम्मिश्रं हुत्वा इष्टं वशम् आनयेत् नयेदिष्टं वशं हुत्वा लक्ष्मी पुष्पैः मधुप्लुतैः. புஷ்பஹோமம், புஷ்பத்தை வச்சு ஹோமம் பண்ணும்போது வாசக பவேத்து, நல்ல வாசகன்னா நல்ல ட்ரெஸ்ஸு, கந்தமாக வாசகன்னா கந்தம், நல்ல மணக்கக்கூடிய அந்த வாசக ட்ரெஸ்ஸு கிடைக்கும். தந்துபிகி தத்விதம் பட்டம். ஸோ இந்த இடத்துல வாசகாங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து கந்தம்னு எடுத்துக்கணும். முதல் இதில் வந்து நல்ல மணப்பொருட்கள்லாம் கிடைக்கும்னு எடுத்துக்கணும். ஏன்னா பட்டம்னு தனியாக சொல்லிட்டார். துணி, பட்டம்னா துணி அல்லது வஸ்திரம். ஸோ அதோட பூவோட தண்டை வச்சு தந்துன்னா அந்த தண்டு, பூவோட தண்டை வச்சு பண்ணுறோச்சே, அந்த யாகம் பண்ணுறோச்சே தத்விதம் பட்டம், அதோட வாசனையாகப்பட்ட அந்த துணி கிடைக்கும். லவணம் மது சம்மிஸ்ரம், லவணம் உப்பு, நார்மலாக முன்னாடிலாம் சில இடத்துல வந்து உப்பெல்லாம் சேர்க்கப்படாது, வர்ஜயத்துனெல்லாம் போட்டோம், அதில் லவணத்தை பார்த்தோம். இங்கேனா லவணத்தை வச்சு பண்ணுன்றா. ஆக மொத்தம் நமக்கு ஒன்றுமே புரியாது, அதில் என்ன சொல்கிறோக்கோ வாசின்னு போகிறோம், அவ்வளோதான். ஸோ மது சம்மிஸ்ரம் லவணம், தேனோடு கலந்த அந்த உப்பை ஹோமம் பண்ணுறோச்சே, ஹுத்வா அதை பண்ணுறோச்சே, இஷ்டம் வசம் ஆப்னியா ஆணையது. ஸோ தனக்கு எது இஷ்டமோ அதை தன்வசப்படுத்த முடியும். ஸோ ஒரு ஆளை கூட, நமக்கு இஷ்டமான ஆளை கூட தன்னுடைய வசத்தில் கொண்டு வந்துட முடியுமாம் இந்த தேனோடு கலந்த உப்பை யாகம் பண்ணுறோச்சே. அப்போது லக்ஷ்மி புஷ்பைஹி, லக்ஷ்மி புஷ்பம்னா அந்த வில்வ இலையை கூட லக்ஷ்மி புஷ்பம்னு சொல்ல வேண்டிதான். ஏன்னா லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடிய புஷ்பம். இல்லை தாமரையில் வசிக்கிறா, அப்போ தாமரையும் லக்ஷ்மி புஷ்பம்னு சொல்லலாம். ஸோ அந்த தாமரை புஷ்பத்தை வச்சு மதுப்புளுத்தைஹி, தேனில் முக்கி
ஹுத்வா அப்படி யாகம் பண்ணுறோச்சே நயேத் இஷ்டம் வசம். இஷ்டம்னா இஷ்டமான பொருட்களை தன்வசப்படுத்த முடியும். पुष्पहोमे भवेत् वासः तन्तुभिः तद्विदं पटं लवणं मधु सम्मिश्रं हुत्वा इष्टं वशमानयेत् नयेत् इष्टं वशं हुत्वा लक्ष्मीपुष्पैः मधुप्लुतैः नित्यम् अञ्जलिना आत्मानम् अभिषिञ्चेत् जले स्थितः मतिम् आरोग्यम् आयुष्यम् अग्रयं स्वास्थ्यम् अवाप्नुयात् कुर्यात् विप्रः अन्यम् उद्दिश्य सः अपि पुष्टिम् अवाप्नुयात्. நித்தியம் டெய்லியே அஞ்சலினா ஆத்மானம் அபிஷிஞ்சேத்து. ஸோ கையில் தண்ணி எடுத்து தண்ணியை இப்படி பண்ணிக்குவா இல்லையா, இந்த புரோஷ்டம் பண்ணிக்கிறது. ஸோ கையில் தண்ணி எடுத்து தானே அவன் யார் அபிஷேகம் பண்ணிக்கிறானோ, ஜலேஸ்திதக தண்ணியில் நின்றுண்டு அதை மாதிரி இந்த தண்ணி எடுத்து இப்போ தண்ணியே தெளிச்சுக்கிறானோ அவன் மதிம் நல்ல புத்தி, ஆரோக்கியம், ஆயுஷ்யம் நல்ல உயர்ந்த ஆயுசு எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். அக்ரயம் ஆயுஷ்யம், சுவாஸ்தியம்னு ஸ்வஸ்தமாக இருப்பேன், நல்ல ஆரோக்கியத்தோடு ஸ்வஸ்தமாக இருப்பேன். ஆப்னியாத் அதெல்லாம் அடைவான். குர்யாத் விப்ரக அந்யம் உத்திஷ்யா, சரி எனக்கு வேண்டி நான் பண்ணலை, இன்னொருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிண்டு இந்த மாதிரி ஹோமத்தெல்லாம் யார் பண்ணுறாளோ அவனுக்கும் சக அபி யாருக்காக வேண்டி இது செய்யப்பட்டதோ அவளுக்கும் புஷ்டிம் அவாப்னியாத் அவளுக்கும் போஷணம் கிடைக்கும். नित्यम् अञ्जलिना आत्मानम् अभिषिञ्चेत् जले स्थितः मतिम् आरोग्यमायुष्यम् अग्र्यं स्वास्थ्यम् अवाप्नुयात् कुर्यात् विप्रः अन्यमुद्दिश्य सः अपि पुष्टिम् अवाप्नुयात्. अत चारु विधिः मासं सहस्रं प्रत्यहं जपेत् आयुष्कामः शुचौ देशे प्राप्नुयात् आयुः उत्तमम् आयुः आरोग्यकामः तु जपेत् मासद्वयं द्विजः भवेत् आयुष्यम् आरोग्यं श्रियै मासत्रयं जपेत्. ஸோ அத ஆயுஷ்காமக சுச்சௌ தேசே, அதாவது நம்ம எனக்கு நல்ல ஆயுசு வேணும், தீர்காயுசாக இருக்கணும் அப்படின்னு இருக்கப்பட்டவன் நல்ல ஒரு இடத்துல சுச்சௌ தேசே க்ளீனான இடத்துல சாரு விதிகி மாதம் ஒழுங்கான முறையில் ஒரு மாதம் பிரதி அகம் சகசிரம் ஒரு நாளைக்கு 1000 காயத்ரி. ஸோ அப்படி 1000 காயத்ரி வச்சு ஒரு மாதம் நல்லா ஜபிச்சுட்டு இருக்கணும். நல்ல ஒரு சுத்தமான இடத்துல இருந்துட்டு அவன் ஆயுசு நல்லா கிடைக்கும். ஜபேத் அப்படி ஜபிக்கிற காயத்ரியை பிராப்னியாத் ஆயுகு உத்தமம், நல்ல உத்தமமான ஆயுசு அவனுக்கு கிடைக்கும். சரி ஆயுசு மட்டும் போகாது, எனக்கு ஆரோக்கியமும் வேணும். ஆயுகு ஆரோக்கிய காமக, ஆரோக்கியத்தோடு இருக்கிற ஆயுசு வேணும்னு சொன்னானா மாசத்வயம் ஜபேத்து துஜக, அப்புறம் 2 மாதம் ஜபிக்கணும். 1000 காயத்ரி 2 மாதம் ஜபிச்சா ஆரோக்கியத்தோடு கூட ஆயுசு இருக்கும். பவேத் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஸ்ரீயை, அதாவது எனக்கு ஐஸ்வர்யமும் வேணும், ஆயுசு வேணும், ஆரோக்கியம் வேணும், இப்படி மூணாக எடுத்துப்போம். 3 வேணும்னு சொன்னால் மாசத்ரயம் ஜபேத்து 3 மாதத்துக்கு 1000 காயத்ரி ஜபிக்கணும். अत चारुविधिः मासं सहस्रं प्रत्यहं जपेत् आयुष्कामः शुचौ देशे प्राप्नुयात् आयुः उत्तमम् आयुः आरोग्यकामस्तु जपेत् मासद्वयं द्विजः भवेत् आयुष्यमारोग्यं श्रियै मासत्रयं जपेत्. आयुः श्रीपुत्रदाराद्याः चतुर्भिश्च यशो जपात् पुत्रदार आयुः आरोग्यं श्रियं विद्यां च पञ्चभिः एवमेव उत्तरात् कामान् मासैः एव उत्तरैः व्रजेत्. உத்தரான்னு காமான் தான் அந்த இடத்துல என்ன உத்தரான் காமான். ஓகே ஸோ இப்போ என்னது 4 மாதம் ஜபிக்கிறது என்னது ஆயுகு ஸ்ரீ புத்திர தாராத்யாக, ஆயுசு ஐஸ்வர்யம் அப்புறம் பொண்டாட்டி குழந்தைகள் இதெல்லாம் வேணும். இப்போ அடுத்த லிஸ்ட்டு காமத்தில். அப்போ 4 மாதம் ஜெயிச்சாகணும். இந்த மாதிரி பண்ணுறது அவன் 4 மாதம் யஷக, அது அப்போ யசஸும் வேணும்னு ஜெயிச்சானா 4 மாதம் சதுர்பிகி ஜபாத்து இதெல்லாம் கிடைக்கும். எப்போ 4 மாதம் ஜபிக்கும் போது. அது தவிர அப்புறம் அவளுடைய புத்திரதார ஆயுகு ஆரோக்கியம் ஸ்ரீயம் வித்யாம்,
இப்போ அடிஷ்னலாக போயிட்டே இருக்குது, ஒரு ஆசை போயிட்டு இருக்கு. நல்லா படிக்கணும், குழந்தைக்கு நல்ல அறிவு வரணும், இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தா பஞ்சபிகி 5 மாதம் ஜபிக்க வேண்டியது. அப்புறம் இப்படியாக ஏவமேவ இப்படி ஒரு ஆசை ஜாஸ்தியாக இது வேணும் அது வேணும்னு சொன்னியானா உத்தரான் காமான் மேலே மேலே ஆசையை எடும்போது மாசைகி ஏவ 1 மாதம் 6 மாதம் அதுக்கு 1 மாதம் இதுக்கு 1 மாதம் இப்படி ஒரு ஆசைக்கு ஒரு மாதம் கூட ஏவ உத்தரைஹி விரஜேத்து மேலே மேலே ஜபிச்சுட்டு போ. आयुः श्रीपुत्रधाराद्याः चतुर्भिः च यशोजपात् पुत्रधारा आयुः आरोग्यं श्रियं विद्यां च पञ्चभिः एवम् एव उत्तरान् कामान् मासैः एव उत्तरैः व्रजेत्. एकपादो जपेत् ऊर्ध्वबाहुः स्थित्वा निराश्रयः मासं शतत्रयं विप्रः सर्वान् कामान् अवाप्नुयात् एवं शतोत्तरं जप्त्वा सहस्रं सर्वम् आप्नुयात्. ஸோ ஒத்த காலில் நிற்கணுமா, ஒரு காலில் நின்றுட்டு ஊர்துவபாகு கையை அப்படி தூக்கணும். இந்த முனிவர்கள்லாம் ஜபிப்பா இல்லையா, ஒத்த காலில் நின்றுட்டு கையை தூக்கிட்டு மேலே. ஸோ அப்படி ஊர்துவபாகு ஜபேத்து நிராශ්‍රயகா, எங்கும் சாயப்படாது, ஒரு இடத்துல சாயாமல் நடுவில் நின்றுட்டு கையை தூக்கிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு ஜபிக்கணும். எத்தனை 1 மாதம் ஜபிக்கணும். சதத்ரயம் ஒரு நாளைக்கு 300, ஒரு நாளைக்கு 300 வச்சு 1 மாதம் காயத்ரி ஜபிக்கணும் இப்படி நின்றுட்டு. அப்போ சர்வான் காமான வாப்னியாத் எல்லா விருப்பங்களும் நிறைவேறிவிடும். ஏவம் சத உத்தரம் ஜப்துவா சகசிரம் சர்வம் அவாப்னியாத். இப்படி ஒரு மாதம் இப்படியும் 100 கூட்டிகிட்டு போய் 1000 வரைக்கும் ஜபிக்கலாம். சகசிரம் ஜப்துவா, ஸோ 1000 வரைக்கும் ஜபிக்கலாம். சர்வம் ஆப்னியாத் எல்லாமே கிடைக்கும். एकपादो जपेत् ऊर्ध्वबाहुः स्थित्वा निराश्रयः मासं शतत्रयं विप्रः सर्वान् कामान् अवाप्नुयात् एवं शत उत्तरं जप्त्वा सहस्रं सर्वम् आप्नुयात्. रुद्ध्वा प्राणम् अपानं च जपेत् मासं शतत्रयं यद् इच्छेत् तदवाप्नोति सहस्रात् परम् आप्नुयात्. एकपादो जपेत् ऊर्ध्वबाहु रुद्ध्वा अनिलं वशः मासं शतम् अवाप्नोति यद् इच्छेत् इति कौशिकः. ஸோ பிராணன் அபானம் ருத்வா பிராணாயாமம் பண்ணுறதுங்கிறது அர்த்தம். ஸோ பிராணனே அபானத்தையும் அடக்கி, ஸோ அதை அடக்கும்போது பிராணாயாமம் பண்ணிட்டு மாதம் சதத்ரயம் ஜபேத்து 1 மாதத்துக்கு 300 வச்சு ஜபிக்கணும். எதிச்சே ததவாப்னது, அப்போ நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது கிடைக்கும். சகசிராத் பரம் அவாப்னியாது ஆப்னியாது. ஸோ இதுக்கும் மேலே கிடைக்கணும்னா 1000 ஜபிச்சா இந்த மேலே மேலே நிறைய கிடைக்கும். ஸோ எது வேணாலும் கிடைக்கும். ஏகபாதக ஜபேது ஊர்துபாகு கையை மேலே தூக்கிண்டு ஒத்த காலில் நின்றுண்டு ஜபிச்சா ருத்வா அனிலம் அதோட பிராணாயாமத்தையும் அப்படியே மூச்சையும் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்லும்போது வசக ருத்வா அனிலம் வசக. ஸோ அதை பிராணாயாமத்தை பண்ணும்போது எல்லாமே வசப்படும். வசகன்னு இது எல்லாமே வசப்படும். மாசம் சதம் அவாப்னோதி, அதாவது கௌஷிகர் விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாருன்னா மாதம் சதம் எதிச்சேது. நீ 1 மாதம் 100 சொன்னால் கூட போரும், 100 சொன்னால் கூட போரும். அவாப்னோதி எதிச்சேத்து, எதை விரும்புகிறாயோ அதை அடையலாம். விஸ்வாமித்திரரே அப்படி சொல்லிட்டார். விஸ்வாமித்திரர் யார்? காயத்ரி மந்திரத்தை உண்டாக்கியவரே அவர் தான். ஸோ அவரே சொல்லிருக்கார் 100 ஜபிச்சா கூட உனக்கு எல்லாம் கிடைக்குங்கிற. प्राणम् अपानं च जपेत् मासं शतत्रयं यदिच्छेत् तदवाप्नोति सहस्रात् परम् आप्नुयात्. एकपादः जपेत् ऊर्ध्वबाहु रुद्ध्वा अनिलं वशः मासं शतम् अवाप्नोति यदिच्छेत् इति कौशिकः. एवं शतत्रयं जप्त्वा सहस्रं सर्वम् आप्नुयात्. निमज्य अप्सु जपेत् मासं शतम् इष्टम् अवाप्नुयात्. एवं शतत्रयं जप्त्वा सहस्रं सर्वम् आप्नुयात्. एकपादः जपेत् ऊर्ध्वबाहुः ऊर्ध्वा निराश्रयः रुद्ध्वा
பாஹு ருத்வா நிராஷ்ரய. ஓகே, அது இது ஃபுல்லாக இப்போ ரிப்படிஷன் தான். இந்த ஸ்லோகங்கள்லாம் ஃபுல்லாக 4 லைனுமே ரிப்படிஷன் தான். இவ்வாறு ஏவம் இவ்வாறு 100 ஜபித்து அல்லது 1000 ஜபிச்சு சர்வம் ஆப்னியாது. 100 1000 300 சாரி சதத்ரயம் 300 1000 ஜபிச்சு எல்லாமே கிடைக்கும். நிவஜ்ஜி அப்சு தண்ணீரில் நின்றுண்டு மாதம் சதம் இஷ்டம் அவாப்னே சதம் மாதம் சதம் ஒரு மாதத்துக்கு தண்ணியில் நின்றுண்டு ஒரு 100 ஜபிச்சானா இஷ்டம் அவாப்னியாத்து இஷ்டப்பட்டதை அடையலாம். ஏவம் ஏகபாதக ஜபேது ஊர்துவாகும். இது திருப்பி திருப்பி வருது. ஒத்த காலில் நின்று கைகளை 2 தூக்கிண்டு ருத்வாங்கிறது என்னது பிராணாயாம பிராணனை அடக்கி நிராஷ்ரய எங்கும் சாயாமல் அப்படி நின்றுண்டு ஏவம் சதத்ரயம் ஜப்துவா இவ்வாறு 300 ஜபிச்சு அல்லது 1000 ஜபித்து சர்வம் ஆப்னியாத்து. ஸோ எல்லாமே கிடைக்கும். இந்த 4 ஸ்லோகமே நமக்கு ரிப்படிஷன். ஏவம் சதத்ரயம் ஜப்த்வா சஹஸ்ரம் சர்வமாப்னுயாத் நிமஜ்ய அப்சு ஜபேத் மாசம் சதம் இஷ்டம் அவாப்னுயாத். ஏவம் சதத்ரயம் ஜப்த்வா சஹஸ்ரம் சர்வம் ஆப்னுயாத் ஏகபாதக ஜபேத் ஊர்த்வபாஹு ருத்வா நிராஷ்ரயः. நக்தம் அஷ்ணன் ஹவிஷ்ய அன்னம் வத்சராத் ருச்சிதாம் யாத் அமோகா பவேத். ஏவம் ஜப்த்வா சம்வத்சரத்வயம் த்ரிவத்சரம் ஜபேத். ஏவம் பவேத் த்ரைகாலதர்ஷனம் ஆயாதி பகவான் தேவः சதுர்சம்வத்சரம் பவேத். நக்தம் அஷ்ணன் ராத்திரி மட்டும் சாப்பிடணும். நக்தம்னா திவா நக்தம் சொல்லுவோம். திவான டே, நக்தம்னா நைட்டு. ஸோ நக்தம் அஷ்ணன் ராத்திரி மட்டும் சாப்பிட்டு ஹவிஷ்யன்னம் அஷ்ணன் ஹவிஷ்யன்னா ஹவிஸ் காலம்பரை ஹோமம் பண்ணிவிட்டு அந்த ஹவிஸாக கிடைக்கக்கூடிய அந்த அன்னத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு 1 வருஷம் வத்சராது 1 வருஷம் அப்படி ஜெயித்தால் ரிஷி ஆகலாம்ன்ற. ரிஷிதாம் ஈயாத்து ரிஷித்தன்மையை அடையலாம். கீஹி அமோகா கீஹின வார்த்தைகள் அவன் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் அமோகா பவேது வேஸ்டாகவே ஆகாது. அவன் சொல்கிறது எல்லாமே பலிக்கும், அவன் சொல்கிறது எல்லாமே நடக்கும். அவனுடைய வார்த்தைகள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஏவம் ஜப்துவா சம்வத்சர துவயம். அப்போ 2 வருஷம் இதை மாதிரி ஜபிச்சா அவனுடைய வார்த்தைகள் வேஸ்ட் ஆகாது. 1 வருஷம் ஜபிச்சா ஒரு சாப்பிட்டு ஜபிச்சானா ரிஷி தன்மை அடையலாம். அப்போ 2 வருஷம் ஜபிச்சா வார்த்தைகள் விளங்கும், அவனுடைய வார்த்தைகள்லாம் பலிக்கும். 3 வருஷம் த்ரிவத்சரம் 3 வருஷம் இது மாதிரி ஜபிச்சா திரைகால தர்சனம் பவேத்து முக்காலத்தை அறியக்கூடிய ஞானியாக ஆவான். முன்னாடி நடந்தது, இப்போ நடக்கிறது, பின்னாடி நடக்க போகிறது எல்லாமே அவனுக்கு அறியலாம். முக்கால ஞானியாக ஆகலாம். சதுசம்வத்சரம் 4 வருஷம் இதை மாதிரி ஜபிச்சா பகவான் தேவக ஆயாதி அது சூரிய தேவன். ஏன்னா இது மந்திரமே சூரியன் நோக்கி சொல்கிற மந்திரம். ஸோ சூரியனே சாட்சாத்தாக அவனே வந்து விடுவான் இந்த மாதிரி 4 வருஷம் ஜபிச்சா. காயத்ரிங்கிறது தேவி, அதிஷ்டான தேவி. சூரியன் நம்ம புத்தியை தீட்சண்யம் அடையிறதுக்காக நம்ம சூரியனுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய தேவி காயத்ரி தேவி. ஸோ சூரியன் தேவன் இப்போ வருவன் 4 வருஷம் ஜபிச்சா. அங்கே தான் 24 லட்சம் மந்திரம் சொல்லியிருக்கு காயத்ரி தேவி புரஸ்கரணம் பண்ணுறதுக்கு. நக்தம் அஷ்ணஹவிஷ்ய அன்னம் வத்சராத் ருஷிதாம் யாத் கீஹி அமோகா பவேத். ஏவம் ஜப்த்வா சம்வத்சரத்வயம் த்ரிவத்சரம் ஜபேத். ஏவம் பவேத் த்ரைகாலதர்ஷனம் ஆயாதி பகவான் தேவः சதுர்சம்வத்சரம் ஜபேத். பஞ்சபிஹி வத்சரைஹி ஏவம் அடிமாதிகுணः பவேத். ஏவம் ஷட்வத்சரம் ஜப்வா காமரூபீ த்வமாப்னுயாத். சப்தபிஹி வத்சரைஹி ஏவம் அமரத்வம் அவாப்னுயாத். மனுத்வம் நவபிஹி சித்திம் இந்திரத்வம் தசபிஹி பவேத். இப்போ 5 வருஷம் இதை மாதிரி ஜெபிச்சானா அனிமாதி குணக அனிமா கரிமா மகிமா லகிமா நல்லா இருக்குல்ல 8 அஷ்டமா அனிமாதி சித்திகள் 8 அவையெல்லாம் சேர்ந்துடும். நானே வரேன்ட்டு எல்லாம் விழுந்துடும். எல்லா இதுவும் அவனுக்கு தானே உடம்பை சுருக்கிக்கலாம், தானே பெருசாகிக்கலாம், வெயிட்டை குறைக்கலாம், எல்லாம் அவனுக்கு வந்துடும். சித்தியெல்லாம் வந்துடும் அவனுக்கு. 5 வருஷம் ஜெபிச்சா. 6 வருஷம் ஜெபிச்சா ஷட்வத்சரம் ஜப்துவா 6 வருஷம் ஜெபிச்சா காமரூபித்துவம் தன்னோட ரூபத்தையே மாற்றிக்கிற ஒரு சக்தி வரும். காமரூபித்தவனை இஷ்டம் போல ரூபம் எடுக்கக்கூடிய தன்மையை ஆப்னியாத் அடைவான். சப்தமிகி 7 வருஷம் வத்சரை 7 வருஷம் ஜெபிச்சால் ஏவம் அமரத்துவம் ஆப்னியாத் தேவனாக ஆவான். ஒரு தேவனுக்குள்ள தன்மையெல்லாம் அவனுக்கு ஏற்படும். நவபிகி மனுத்துவம் மனுன்னா 3 லோகத்துக்கு ஒரு ராஜா இல்லையா? பூபோக ஸ்வக 3 லோகத்துக்கு ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவன் தான் மனு.
இப்போ நம்மளுக்கு வைவஸ்வத மனு அப்படி ராஜாவாக இருக்கார். ஸோ நவபிகி மனுத்துவம் 9 வருஷம் ஜெயிச்சா அவனுக்கு மனுங்கிற ஸ்டேட்டஸ் கிடைக்கும். ஸோ தசபிகி 10 வருஷம் ஜெயிச்சா சித்திம் இந்திரத்துவம் சித்தி, என்ன சித்தி, எல்லா அனிமா சித்தி தவிர இந்திர பதவியும் அவனுக்கு கிடைக்கும். पञ्चभिः वत्सरैः एवम् अणिमादिगुणः भवेत् एवं षट्वत्सरं जप्त्वा कामरूपीत्वम् आप्नुयात् सप्तभिः वत्सरैः एवम् अमरत्वम् अवाप्नुयात् मनुत्वं नवभिः सिद्धिम् इन्द्रत्वं दशभिः भवेत् காமரூபித்வம் அப்படி சேர்த்து படிக்கணும். காமரூபித்வம் அப்படின்னு 2 கேப் வரக்கூடாது. காமரூபித்வம் காமரூபியாக இருக்கக்கூடிய தன்மைன்னு அர்த்தம். ஆமாம். एकादशाभिः आप्नोति प्राजापत्यं सुवत्सरैः ब्रह्मत्वं प्राप्नुयात् एवं चत्वा 12 वत्सरान् ஏகாதசபிகி ஆப்னோதி பிராஜாபத்தியம் பிரஜாபதி ஆயிடுவன். பிரஜாபதிங்கிறது பிரம்மாவோட பிள்ளைகள்லாம் பிரஜாபதிகள். ஸோ அந்த பிரஜாபதியோட ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும். ஸோ இப்படி 12 ஏகாதசம்னா 11 வருஷம் இந்த மாதிரி ஜெபிச்சானா பிரஜாபதி ஸ்டேட்டஸ் வரும். 12 வத்சரான் ஜப்துவா 12 வருஷம் ஜபித்து பிரம்மத்துவம் பிராப்னியாத் ஏவம். ஸோ பிரம்மா, ஸோ சாட்சாத் பிரம்மா, பிரஜாபதிங்கிறது பிரம்மாவோட குழந்தைகளும் பிரம்மாக்கள் பிரஜாபதிகள். ஸோ பிரம்மாங்கிற ஸ்டாட்டஸே அவனுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 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 பீரியடில் அவன் பிரம்மாங்கிற ஒரு ஸ்டாட்டஸை அடையலாம் அப்படின்னு சொல்கிறான். एकादशाभिः आप्नोति प्राजापत्यं सुवत्सरैः ब्रह्मत्वं प्राप्नुयात् एवं जप्त्वा 12 वत्सरान् एतेन एव जिता लोकाः तपसा नारदादिभिः शाकमन्ये परे मूलं फलम् अन्ये पयः परे कृतम् अन्ये परे सोमम् अपरे चरुवृत्तयः ऋषयः पक्षम् अश्नन्ति केचित् वैक्ष्य अशिनः अहनि हविष्यम् अपरे अश्नन्तः कुर्वन्ति एव परं तपः. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஜெபிச்சு தான் அவர்கள்லாம் தன்னுடைய தபஸ், அதுவே பெரிய தபஸ் இல்லையா, இந்த மாதிரி 12 வருஷம் ஜெபிக்கலாம் ஈஸியாக. ஸோ அப்படி ஒரு தன்னுடைய தபஸால் ஏத்தேன ஏவ இந்த மாதிரி தபஸ் பண்ணி தான் நாரதாதிபிகி லோகாகா ஜிதாகா, நாரதர் முதலியவர்கள் ரிஷிகள் எல்லாம் லோகங்களை ஜெயித்திருக்கிறார்கள். எல்லா லோகத்துக்கும் போகிறா, அவ்வளோ சுவாதந்திரியம் இருக்குது. அப்படி அவர்களால் ஜெயிக்கப்பட்டது. சில பேர் என்ன பண்ணியிருக்கா, ஷாக்கம் அன்யே, சில பேர் வெறும்னா வெஜிடபிள்ஸை மட்டும் சாப்பிட்டுண்டு ஆகாரமாக அதை மட்டுமே உட்கொண்டு இந்த மாதிரி தபஸ் மேற்கொள்வார்கள். பரே மூலம்னா வேர், சில பேர் வேரை மட்டும் சாப்பிட்றவாளாக இருப்பாள். பலம் அன்யே, சில பேர் பழத்தை மட்டும் சாப்பிடுவாள். பயக பரேன்னா சில ரிஷிகள்லாம் பயக பாலை மட்டும் குடிச்சுண்டு இந்த மாதிரி தபஸ் மாதிரி இருப்பாள். கிருதம் அன்யே சில பேர் வெறும் நெய். சோமம் பரே, சோமங்கிறது சோமரசம், சோமலத்தையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரசத்தை குடிச்சு கொண்டு சில பேர் இந்த மாதிரி தபஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்பரே சருன்னு அந்த ஹவிஸுக்கு வேண்டி பால் சாதம் பண்ணுவா இல்லையா, அதுக்கு பேர் சரு. அந்த பால் சாதத்துலேயே சில பேர் அதுலேயே இருந்துட்டு தபஸ் பண்ணுவான். இப்படியாக ரிஷையாக சில ரிஷிகள் என்ன பண்ணுவான், பட்சம் அஷ்னந்தி, பட்சம்னா கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம், இந்த பட்சத்தில் 15 நாளைக்கு ஒரே ஒரு வேளை சாப்பிடுவான். 15 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுண்டு அப்படி இருப்பா சில பேர். கேச்சித் பைட்சியாஷினக, பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுண்டு அந்த மாதிரி தபஸ், காயத்ரி மந்திரத்தை 12 வருஷம் ஜெபிக்க போகிறேன் அப்படிங்கிற தபஸில் வெறும் பிக்ஷை வாங்கி அதில் எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுட்டு இருப்பா சில பேர். அகனி அது டே டைமில் சாப்பிடுவான். ஹவிஷ்யம் அபரே அஷ்னந்தக, சில பேர் ஹோமத்தில் ஹவிஸாக எது கொடுக்கப்பட்டதோ அது மட்டும் சாப்பிட்டுண்டு சில பேர் இருப்பாள். குர்வந்தி ஏவ பரம் தபக, இப்படியாக காயத்ரி மந்திரத்தை அந்த புரஸ்சரணம் பண்ணுறங்கிற விதியில் இதெல்லாம் வருது. ஸோ இப்படியெல்லாம் பெரிய தபஸை பண்ணிட்டு இருப்பா. एतेन एव जिता लोकाः तपसा नारदादिभिः शाकमन्ये परे मूलं फलम् अन्ये पयः परे कृतम् अन्ये परे सोमम् अपरे चरुवृत्तयः ऋषयः पक्षमश्नन्ति केचित् वैक्ष्य अशिनः अहनि हविष्यम् अपरे अश्नन्तः कुर्वन्ति एव परं तपः. सर्वं जगदम्बार्पणमस्तु.